ஹாய், இன்னைக்கு கொடிவேரி அணை பற்றி பார்க்கலாங்க. இது கொடிவேரியோட என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரி டிக்கெட் 5 ரூபா. இப்போ பாசனத்துக்காக தண்ணி திறந்து விட்டுக்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். ஒரு ஆளுக்கு 5 ரூபாங்க. இது படகெல்லாம் போகிற வழி. இது கொடிவேரி அணையோட கொள்ளளவு, அதனுடைய டீட்டெயில்ஸுங்க. அதிகபட்சமாக 1,22,000 கணக்கு தண்ணி போயிருக்குங்க. இது பரிசில் ஒரு ஆள் போகிறதுக்கு 100 ரூபாங்க. நாங்கள் போகிற நேரம் க்ளோசிங் டைம் ஆகிப்போச்சு, அதனால் பரிசில் போக முடியல. இதோட அணையோட மேல் பகுதி ஒரு படகுல 4 பேர் போகிறாங்க. இந்த படகுகள் தான் போகிறது. பரிசல் சவாரி போகிறதுங்க. நிறைய பரிசல் இருக்குங்க. லீவு நாளில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அணையோட மேல் பகுதியில் பார்க்குறேங்க. ஆனால் இப்போ பாசனத்துக்காக தண்ணி வெட்டுறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுதுங்க. இல்லைன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக போகும்போது மேலிருந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதனோட வியூ நம்ம மேலே போய் பார்த்தோம்னாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அணைக்கு கீழே போய் பார்க்கலாங்க. அணையில் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் குளிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்பு டயர்டே போயிருங்க அதில் குளிச்சுட்டு போனால். நீங்கள் காலையிலே ஒரு 10 மணிக்கு பிளான் பண்ணிங்கன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. வரும்போது நீங்கள் நான்வெஜ்ஜு கொண்டு வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. பாருங்கள், தண்ணி எவ்வளோ இதாக விழுகுதுன்ட்டு. இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ். தண்ணியில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இதில் போயிடும். பாருங்க, ஆனால் குளிக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக குளிக்கணும். ஏன்னா கீழெல்லாம் பாசியெல்லாம் ரொம்ப படர்ந்துருக்கும். காலை வலிக்கி விட்டுருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக குளிக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி கம்மியாக போகிறதுனால அந்த பாறையெல்லாம் நல்லா தெரியுதுங்க. கீழெல்லாம் நல்லா பாசி படர்ந்துருக்கும். நடந்து வரும்போது ரொம்ப பார்த்து சூதனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து போகணுங்க. இல்லைன்னா காலு கீழே வலிக்கி விட்டுரும். பாருங்கள்,
தண்ணி எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக விழுகுது பாருங்கள். சனி ஞாயிறு ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. எல்லாம் பாருங்கள், தண்ணி கம்மியாக போகிறதுனால பாறைகள்லாம் நல்லா தெரியுது. இதே தண்ணி அதிகமாக போச்சுன்னா இந்த பாறையெல்லாம் மூழ்கடிச்சு தான் போகுங்க. அப்போ எந்த இடத்துல பாறை இருக்குன்னு தெரியாது. அதனால் குளிக்க வரும்போது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக குளிக்கணுங்க. பாருங்கள், தண்ணி நிறைய போனால் இந்த இடமே தெரியாதுங்க. புதுசாக வரவங்களுக்கு இதில் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக குளிங்க. பாருங்கள், நல்லா பாசி பறந்துருக்கு. சைடுகளில் கம்பி கட்டி விட்ருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு மெதுவாக போகலாங்க. பாருங்கள், சாப்பாடு இங்கே ஓரளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்களே வாங்கிட்டு வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கொடிவேரியை ஒட்டியே அந்த இப்போ ரீசெண்டாக தண்ணி வந்ததுனால பூரா மணலுங்க. பூரா மணல் பரப்பாக இருக்குது. இங்கே சாயந்தரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கொண்டாடலாம், மீன் சாப்பிட்லாம். பாருங்கள், நாங்கள் மீன் பொரிக்கிறதால எடுக்கலைங்க, வீடியோ எடுக்கலைன்னு எனக்கு க்ளோசிங் டைம் ஆகுதுனால சீக்கிரமாக கிளம்பிட்டோம். பாருங்கள், பூரா மணல் பரப்பு தான். இங்கே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கபடி விளையாடலாம், ஜாலியாக உட்காந்துட்டு நல்லா ரசிச்சுட்டு பார்க்கலாங்க. ஆனால் காலையில் நேரம் உங்களுக்கு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரம் வெயிலாக இருக்குங்க, ரொம்ப சுடும். 4 மணிலேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா என்ஜாயும் பண்ணலாம்.